முக்கிய புள்ளிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் போலி மருந்து வழக்கில் தொடர்பு. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. இந்த முதலமைச்சர் ரங்கசாமி மட்டும் இல்ல, நமச்சிவாயம் அதே போல சபாநாயகர் செல்வம் அவர் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தாரு. எல்லாரும் ஆதாரத்தோடு குறிப்பிட்டார். இந்த ஒட்டுமொத்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பாரபட்சமின்றி நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. இவர்கள் ராஜினாமா செய்யும் வரை இந்தியா கூட்டணி போயக்கூடாது. நம்முடைய போராட்டம் தொடர வேண்டாம். இது மிகப்பெரிய இமாலய ஊழல். மக்கள் உயிரோடு விளையாடுகிறார்கள். மக்களுடைய அதாவது மக்கள் தெரியாமல் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுகிறார்கள். புதுச்சேரியில எத்தனை மருந்தகத்துல இந்த போலி மாத்திரை போலி மருந்து விற்கிறது யாருக்கு தெரியும்? இந்த சத்தியமூர்த்தி என்பவர் முதலமைச்சருடைய வேட்பாளர் தான் பாரதிய ஜனதா கட்சியில. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லி அவருக்கு சிபாரிசு பண்ணாங்க. இன்னைக்கு அவர் 12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினதா சொல்றாங்க. இது ஆதாரபூர்வமா வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு கிடைத்த தகவல் படி இந்த மருந்து போலி மருந்து இந்தியா மட்டும் இல்ல இலங்கைக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்துல தேர்தல் சமயத்துல எல்லாரும் பாஜக கூட்டணி அரசு இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதனால அதை மூடி மறைப்பார்கள் என்பதற்காக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய மேற்பார்வையில இந்த வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.